மின்மினியின் அன்பு வணக்கங்கள். ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு சீடன் என்ன பண்ணுறான், ஒரு கிராமத்தில் யார் யார்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் எல்லா மக்களுக்கும் பரப்புறது அவனோட ரெகுலரான வேலையாக இருந்துச்சு. அவதூறு பரப்புவாங்கள்ல, அந்த வேலை அவன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாரை பற்றியும் எல்லார்கிட்டையும் பேசுகிறது, ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வேறு மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். இது அவரோட குருவுக்கு பிடிக்கல, சீடனோட குருவுக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அந்த குருவும் சொல்லி சொல்லி பார்த்தாரு. இந்த சீடன் திருந்துற மாதிரி தெரியல. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் குரு, இந்த மாதிரி நீ பண்ணுறது பெரிய தப்பு, மற்றவங்கள பற்றி அவதூறு பரப்பாத, இதை நிறுத்திக்கோ, விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சீடன் சரி சாரி, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான், மன்னிப்பு கேட்குறான். ஆனாலும் திரும்ப அவன் அதை தான் பண்ணுறான். இந்த குருவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் சரி நீ போய் ஒரு மூட்டை பஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவனும் அந்த பஞ்சு மூட்டையை எடுத்துகிட்டு வரான். இந்த பஞ்சு மூட்டையை அந்த கிராமத்தோட நடுவில் போய் நீ நின்று காற்றுல பறக்க விட்டுட்டு வா, பஞ்சை பிச்சு பிச்சு காற்றுல பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவனும் ஓகே எடுத்துகிட்டு போகிறான். காற்றுல பஞ்சை பிச்சு பிச்சு விட்டுட்டு வந்துடுறான். அதை ஃபுல்லாக காற்றுல பறந்து பஞ்சு எங்கெங்கேயோ போயிடுச்சு. விட்டுட்டு வந்துட்டான். குருக்கிட்ட நான் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன், பஞ்சு எங்கே அப்படின்னு கேட்குறேன். பஞ்சு காற்றுல பறந்து போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி பறக்க விட்டுட்டியா, இப்போது அந்த பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த குரு சொல்கிறார். சீடன் என்ன குரு சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, அது எப்படி காற்றுல பறந்து போன பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், அது இந்நேரம் எங்கே இருக்குதோ, எந்தெந்த மூலையில் இருக்குதோ எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த குரு சொல்கிறார், பாத்தியா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீ தான் காற்றுல விட்ட பஞ்சை உன்னாலேயே எடுத்துகிட்டு வர முடியலல்ல, ஒரு பஞ்சையே உன்னால் எடுத்துகிட்டு வர முடியலன்னா ஒரு மனுஷங்களை பற்றி தப்பான அவதூறான விஷயத்தை பரப்புறேன்னா அதை எப்படி உன்னால் திரும்ப அழிக்க முடியும், ஒரு மன்னிப்பு கேட்குறதுனால அதை மாற்ற முடியுமா, இது எவ்வளோ பெரிய தப்பு, அந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், நீ சொல்கிறது இன்னொருத்தவங்க வாயிலேருந்து வேறு மாதிரி போகும், இதை தான் நான் நிறுத்துன்னு சொல்கிறேன், மற்றவங்கள பற்றி அவதூறு பேசுகிறத நிறுத்திடு, அது ரொம்ப தப்பான பழக்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆமாம் நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுது கெஞ்சி கேட்டு இனி நான் பண்ணவே மாட்டேன், மற்றவங்கள பற்றி அவதூறு பரப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, நம்மக்கிட்ட யாராவது மற்றவங்கள பற்றி பேச வந்தாங்கன்னா நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக கண்டுக்கவும் கூடாது, அதை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசவும் கூடாது. இது ரொம்ப தப்பான பழக்கம். ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், மற்றவங்கள பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம். தேங்க்யூ.